ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்க என்ன பார்க்க போறோம், டன் 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 எபிசோட் 1 வந்து தமிழ்ல பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து தமிழ் டப் பாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் தமிழ்ல பார்க்க போறோம். இதை பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. ரீல்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பார்த்தேன். தமிழ் டப் நல்லா இருக்குமா எனக்கு தெரியல. நான் வந்து எப்பயுமே ஜப்பானீஸ் தான் பார்ப்பேன். பட் எல்லாம் தமிழ் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். டேரக்டா போகலாம் எபிசோட். நான் இன்ட்ரோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். என்ன என்ன காது கேட்கலையா? நீ காசு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் உன் கூட டேட்டுக்கு வந்தேன். இத பாரு, ஓஹோ, ஸ்டார்டிங் இந்த மாதிரி தானா? சிம்பிளா நான் சொல்றேன், காசை மட்டும் தரேன்னு சொல்லு, நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். இன்னும் ஆப்போசிட்டா இருக்கு டைலாக். காட் டேம். ஓ, அவன் பிளாக் பண்ணிட்டானா? என்னடி என்னைய அடிக்கிறேன்? மாமலே, ஓ மை காட் ப்ரோ, ஃபீமேல்ஸ் அடிக்கிறாங்க இந்த ஷோல. உனக்கெல்லாம் அவ்வளவு சீனே இல்ல, புரியுதா? நடி பாக்குற, காசு கேட்டா அவ்வளவு துள்றா. முதல்ல நீ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க. இங்க இருந்து மூட்டு கிளம்பு எருமை. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் போல. கோட்டெருமை. அட என்ன நீ அந்த தடியனை திட்டுறதுக்கு உனக்கு வேற வார்த்தை கிடைக்கலையா? என்ன பண்றது, அவன் என் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே. நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன் தெரியுமா? ஓஹோ, அப்பவே ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் அது போக பழகணுமா? அவன் கிட்ட என்னத்த பார்த்து மயங்கின? அவன் பாக்க கென் டக்காக்குற மாதிரியே இருந்தான். அசிங்கமா கேப்பேன், இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. யாரா கென்னு? பேசுறீங்க? எனக்கு கென் டக்காக்குற மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்கள தான் பிடிக்கும். சொல்றோன்னு ஓஹோ, அப்படியா விஷயம்? அவன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலே இல்லையாமா. யா, கேர்ள்ஸுக்கு பிடிஎஸ் மாதிரி இருக்கிற பையனா தான் பிடிக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதே மாதிரி இதுவும் போல. மிஸ்டர் கென் மாதிரி ஒரு ஆளையும் வாழ்க்கையில எப்பவுமே ஃபீமேல்ஸ் அண்ட் தேர் ஃபேண்டசிஸ். இந்த உலகத்துல அவன் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். எனக்குன்னு ஒருத்தன் இல்லாமலே போயிட போறான். புலிஷ். என்னடா பாக்குற? அதான் மெயின் கேரக்டர். அதான் எனக்கு நல்லா தெரியும். அவன் மண்டை உடைய போது பாரு. தம்பி, பேப்பர்ல போட்டு எப்படி மண்டை உடைய போகுது? ஓ, அதுக்குள்ள ஏதாவது போட்டானா? அது அது வந்து இதுக்கு நான் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? என்ன பாப்பா, என்னை காப்பாத்த வந்தியா இல்லையா? எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கு வர கோவத்துக்கு யாராவது மாட்டினாங்கன்னா மண்டையை உடைச்சிருவேன். மிஸ் மோமோ அயாசே, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். எது? உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். முடிஞ்சு போச்சு. ரெண்டு வாட்டி லவ்னு நினைச்சிருப்பான் அவன். ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுறானா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னது? என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஓடி போயிடும். நான் சொல்ல வந்ததே நைஸ் கைஸ் கேர்ள்ஸ்க்கு பிடிக்காது. பிரசிடென்ட் ஏற்கனவே மார்ஸ்க்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க ஏலியன்ஸும் பாத்துறாரு. என்ன ஒளற நீ? நீங்களும் ஒரு அக்கல்ட் ஃபேன் தானே? ஐயோ, எனக்கு இந்த யூஎஃப்ஓஸ் ஏலியன்ஸ் மேலலாம் நம்பிக்கையே இல்ல. முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுங்க. இது யுஏபி, அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினோமினா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணோன்ற? அதாவது யுஏபிஸ் இருக்கிறதா அமெரிக்கன் மிலிட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் ஃபோர்ஸையும் அனுப்ப போறாங்களாம். ஓகே, ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை உருவாக்கி இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஸ்பேஸ்ல போர் நடக்க போகுது. அப்படியா? நல்ல விஷயம். எது? அடடா, ஒரு நிமிஷம். அது மட்டும் இல்லாம நெசியோட புது போட்டோவும் இருக்கு பாரு. அது மட்டும் மெஸ்ஸியா? இல்லாம லியூட்டனன்ட் ஜிம் சானனை பத்தியும் ஸ்கின் பாக்ஸ். ஓகே நர்ட். நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற. நான் இப்ப இதெல்லாம் உன்கிட்ட கேட்டேனா? எனக்கே பல பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் நீ வேற. எப்ப பார்த்தாலும் ஏலியன் ஸ்பேஸ்னு பேசி பேசி உன் மூளை குழம்பிடுச்சு. அதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க யாரும் இல்ல. டேம் ப்ரோ, சும்மா கண்டதையும் உளறிட்டு. இங்கிலீஷ் அப்படி அதே டயலாக் தான் இருக்குமா இல்ல கரெக்டா டவுட்டா இருக்கு? பட் உண்மையா அவன் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல தானே? உண்மையா தானே சொன்னான். ஓவரா போயிட்டனோ? லைட்டா லைட்டா போயிட்டோமா? சரி, எந்த ஸ்கூல்ல வந்து இவ்வளோண்டு பாவாடையா அது பேர் என்னது, ஸ்கர்ட், அது போட்டு அலோவ் பண்றாங்க? சட்டி போட்டு தான் போட்டுட்டு இருக்கா அவ. எனக்கு ஏலியன்ஸ் மேலலாம் நம்பிக்கையே இல்ல. ஆனா எனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா பேயின்னு உண்மையிலேயே ஒண்ணு இல்லவே இல்லையா? நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்டேன்ல. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ முடிச்சிட்ட. நீ மட்டும் ஏலியன்ஸ் இல்லன்னு சொல்லலாமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பாட்டி பேய் கூடலாம் பேசுவாங்க. என்ன? நீ இந்த பேய் படம்லாம் பாத்திருக்கியா? இந்த படங்கள்ல வர மாதிரியே அந்த பேய் பாக்குறதுக்கு பயங்கரமா முகமெல்லாம் சுருங்கி போயிருக்கும். 2 நாள் சாப்பிடலனாலும் மூஞ்சி சுருங்கி தான் போகும். ஏலியன்ஸ்க்கு ப்ரூஃப் இருக்கு, பேய்க்கு ப்ரூஃப் இருக்கா?
இதுக்கு முன்னாடி நீ ஏலியன்ஸ பாத்திருக்கியா? பார்த்தா மட்டும் தான் பேசணும். ஸ்பேஸ்க்கு போற வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா அத அவங்க 2 பேரும் நல்லா கப்பிள்ஸா இருப்பாங்க. அட கெத்தான ஒருத்தனை பிடிப்பான்னு பார்த்தா இப்படி வெத்தான ஒருத்தனை பிடிச்சிருக்கான். அதானே வர வர இவ டேஸ்ட் ரொம்ப மட்டமா இருக்கு. ஆமா சரி கேர்ள்ஸுக்கு ஏதாவது ஒரு பையனை அப்ப பிடிச்சே நம்ம ஆகணும். 2 பேரும் ஒரு இல்லைன்னா போட்டி அவங்களுக்கு தூக்கம் வச்சுக்கலாம். வராது. நான் மட்டும் உனக்கு பேய் இருக்குன்னு காட்டிட்டேன்னா வாழ்க்கை முழுக்க நீ எனக்கு அடிமையா இருக்கணும். அதே மாதிரி நான் உன்கிட்ட UFOs இல்ல UAPs காட்டிட்டா நீ எனக்கு அடிமை ஆயிடணும். நமக்குள்ள இந்த போட்டியை இன்னைக்கு night அடிமைன்னா என்ன மாதிரி ஓகேவா? தம்பி? ஒரே சஸ்ஸா இருக்குடா இந்த இது. ஆமா என்ன இடம்டா இது? பார்க்கவே பயங்கரமா இருக்கு. UFO ஹாட்ஸ்பாட் ஓகே. ஏலியன்ஸ் இருக்குன்னு சொல்லி இவ போறாளா? இதெல்லாம் UFO உடைய ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. தப்பி தவறி ஓஹோ. அவங்க கிட்ட மாட்டிக்க அதை கடத்தி கொண்டு போயிடுவாங்க. என்ன கடத்திடுவாங்களா? ஆமா ஏலியன்ஸ் உன்னை கடத்தி உன் பாடியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்களாம். என்னடா இதுக்கு முன்னாடி உன்னை வச்சு பண்ண மாதிரியே பேசுற? அப்படி நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆ? ஆமா அவங்க கடத்திட்டு போறவங்களோட வேலை முடிஞ்சதுன்னா மெமரிஸ் அழிச்சிருவாங்களாம். ஹே, ஆஹா. இதுக்கு முன்னாடி நீ UFO பாத்திருக்கியா என்ன? சும்மா உருட்டுதான். கேள்விப்பட்டிருக்கியா? புத்திசாலி டாபிக்க சேஞ்ச் பண்றாராம். நான் பாத்திருக்கேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. அதுங்க இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குல்ல அதுதான் முக்கியம். நல்லா உருட்டு. சரி அங்க எப்படி போயிட்டு இருக்கு? ஓகேவா? எல்லாம் ஓகே தான். நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். சார் கண்டிப்பா பேய் இருக்கும். இது ஒண்ணும் அவ்வளவு பேய் பயமா இருக்கோ இல்லையா? இல்லையே. கெட்ட சக்தி இருக்கும். ரெண்டும் ஒண்ணுதானே. அப்ப சரி நான் இப்ப உள்ள போக போறேன். பேய்ங்கிற ஒண்ணு இல்லங்கறத நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். முடிச்சா பண்ணி காட்டுறா. நீ தான் தைரியமான ஆளாச்சே. ஆக்சுவலா அந்த இடத்துக்குள்ள போனவங்க இது வரைக்கும் வெளிய வந்ததே இல்லையா? அப்போ வந்து போலீஸ் ஏதோ போறது செக் பண்ணது இல்லையா? எனக்கு என்ன இது லாஜிக்கலா புரியல. அந்த மாதிரி சவுண்ட் கேட்டா நான் உள்ளே போக மாட்டேன், வெளியில வந்துடுவேன். லைக் பேய் நம்பிக்கை இல்லாட்டி நான் அந்த சைட் போக மாட்டேன். உள்ள வரான் ஆம்பள புலி. நான் உள்ள வந்தா நீங்க எல்லாரும் காலி. சும்மாவே அதுங்க உன்னை கண்டுபிடிச்சிரும். இப்படி வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுற. வந்துட்டான் ஆம்பள புலி. நட்டு கவனி. ஆமா நீ ஏன் அப்பப்ப அதையே சொல்ற? இதுக்கு முன்னாடி நீ பேய்ங்கிறத பாத்திருக்கியா என்ன? இல்லையே. என்னது? எங்க பாட்டி பார்த்துருக்காங்கன்னுவா. ஏதோ பேய் கூட குடும்பம் நடத்துன மாதிரி அவ்வளவு பேசுற. சரி ஃப்ரீயா விடு. பேய பார்த்தா மாதிரி அவ்வளவு சீனு போட்ட. இருந்தாலும் உன்னுடைய குருட்டு நம்பிக்கையை நான் பாராட்டியே ஆகணும். இப்ப நீ ஏன்டா கத்திட்டே இருக்க? நான் தான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல என் பாட்டி பேய் கூட எல்லாம் பேசுவாங்கன்னு. என்ன பெத்தவங்க என் கூட இல்ல. சோ நான் என் பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படியா? சாரி. ஓஹோ, அப்படி ஒரு விஷயம். அதுக்கு எதுக்குடா நீ இப்ப சோகமா பேசிட்டு இருக்க? என் மொத்த ஃபேமிலியும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அவங்கள பத்தி எல்லாம் சொல்றேன் கேளு. வீட்ல இருந்து வெளியே போறப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் போஸோட போவேன். அப்பதான் குட் லக் கிடைக்குமா. ஸ்கூலுக்கு போற ம்ஹும். வரைக்கும் அப்படிதான் போகணும்னு என் பாட்டி சொல்லுவாங்க. அப்படி பண்ணா ஸ்கூல்ல இருக்கிற சில அறவேக்காடுங்க என்ன பார்த்து சிரிக்கோங்க. ஒருவேளை நான் அந்த ஸ்பிரிச்சுவல் பைத்தியக்காரங்க. போஸ்ல போலனா என் பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா எனக்கு பிடிச்ச பையனே என்ன பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சான். அப்ப என் அச்சச்சோ. பாட்டி மேல எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அவங்களாலதான் எனக்கு பிடிச்ச பையன் என்ன வெறுக்கிறான்னு அவங்கள கத்துனேன். அப்ப அவங்க மனசு கஷ்டப்படும்னு நான் நினைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா நான் என் பாட்டி கிட்ட பேசல. இப்பெல்லாம் அந்த போஸையும் பண்றது இல்ல. உண்மை என்னன்னா யாராவது என் பாட்டிய பத்தி தப்பா பேசினா அவங்க மண்டைய பொளந்துருவேன். ஓஹோ, அது இருக்கதான் அப்பதான் செய்யும். ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு எனக்கு பிடிச்ச பையன் என்ன கலாய்க்கிறான்னு ஒண்ணு நான் நான் கூட ஏதோ கோவப்படல. பேய் இருக்கும்னு நினைச்சு அவன் பயந்துட்டேன். அன்னைக்கு என் பாட்டிய கலாச்சான். அதனாலதான் நான் அன்னைக்கு அவ்வளவு கோவப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. உண்மைய சொல்லணும்னா எனக்கு என் பாட்டியையும் அவங்க செய்யற இந்த தம்பி, வேலையையும் எனக்கு பாட்டின்னு ரொம்ப சொல்லிட்டு ஒரு யங் பிடிக்கும் லேடியை தெரியுமா? காமிக்கிறாங்க லைட்டா. என் பாட்டி தான் என்ன கஷ்டப்பட்டு தனியா வளர்த்தாங்க. அதனால நான் அவங்களுக்கு ரொம்பவே இந்த கடமைப்பட்டிருக்கேன். பாட்டி தான் போதும். என் பாட்டி மேல எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நானும் இந்த பேய்களை நம்ப ஆரம்பிச்சேன். ஓகே, இப்போ உன் டர்ன். ஏலியன்ஸ் எப்போ நம்ப ஆரம்பிச்சேன்னு சொல்லு. அது அத பத்தி இப்ப பேச வேண்டாமே. ஏன் வேணான்ற? பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. நான் ஏன் நம்புறேங்கிறதுக்கு காரணம்னு எதுவும் இல்ல. என்னையே ஓகே, ஏமாத்துற பாத்தியா? இப்ப ஏன் நம்புறேன்? உங்கள்கிட்ட பத்தி வாய்க்கழிய பேசுன காரணம் கேட்டா அப்படியே மழுப்புற. ஓகே, என்னமோ நடக்க போகுது. ஏலியன்ஸ் அப்படியெல்லாம் ஒண்ணும் வரப்போகுதுன்னு இல்ல. நினைக்கிறேன். உன்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு ரத்தக்கரை. தோணுச்சு. அதான் ஒளறி கொட்டிட்டேன். தம்பி, ரத்தம் இருக்குது, அது கவனிக்கிறியா இல்லையா? சை. என் முத்துன கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி. ஆ? உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? ஆத்தாடி பேயே!
ஐயோ என்ன டயலாக்டா அது? இல்ல அது பேயா இருக்க வாய்ப்பில்ல. பள்ளி தமிழ் தப்புலாம் அப்படி இருக்கா இல்ல என்ன உண்மையா ஜப்பானீஸ்ல அப்படிதான் இருக்கா என்ன? ஓகே பேய் தான். பாட்டி கண்டிப்பா பேய் பாட்டி தான். ஆனா சாதா பேய் பாட்டி இல்ல. ஆணி பாட்டிடா, ஓடி போயிடுறா தம்பி. சரி அப்படின்னா அந்த கேள்வி கிட்ட மாட்டிக்காம ஏய் கிளவி, உன் வயசு என்ன அவனோட வயசு என்ன? மாட்டிக்கிட்டா அவன் உன்னை ஒரேடியா தப்பிச்சிடுவான். அனிமேஷன் நல்லா இருக்குது. ஏய் எனக்கு என்னாச்சு கேக்குதா? டேய் என்னடா ஆச்சு பதில் சொல்றா. இது தப்பா அப்பா அவனை போய் காப்பாத்து போ. தாக்குப்படி நான் வந்துட்டே இருக்கேன். நீ அவ்வளவுதான் நீ. யாரா நீங்கெல்லாம்? சரி நான் வந்த வழியே திரும்ப போய் aliens. யோ என்கிட்ட கேட்டு பாக்குறானா என்ன? எப்படி இருக்கீங்க மனித பெண்ணே? நாங்க எல்லாரும் என்னத்த நான் பாக்குறேன்? Guys, this is hentai. நீங்கெல்லாம் ஏலியன்ஸா? எச்சியா எச்சி ஜென்டல பாக்கானா? கஞ்சிரோல அதெல்லாம் இருக்கா என்ன? உங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படிதான் பொண்ணுங்களை அம்மனமாக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொருட்களை பத்திரமா வச்சிருப்போம். மரியாதையா அதை கிழிச்சதுக்கு காசு கொடுங்க. கட்டி போட்டு என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன This is awkward guys. எங்க ரொம்ப awkward ஆ இருக்கு. தான் இருப்போம். க்ளோன் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் எங்க கிரகத்துல இனப்பெருக்கம் செய்வோம். இப்ப இதெல்லாம் கேட்டு அதுக்கு எங்களோட இனத்துல எங்க மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி ஐடென்டிக்கலா இருப்போம். அதோட எங்களுக்கு பேசிக் எமோஷன்ஸ்னு ஒண்ணு இல்ல. அதனால சூப்பர்ரா. எங்களோட இனம் மனிதர்கள் மாதிரியே இனப்பெருக்கம் செய்யணும்னா நீங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்கு நாட்டுக்கிட்டு இருக்கிறத நறுக்குன்னு உள்ள நுழைச்சா சும்மா ஆடாதே. இருக்கும். உங்களுக்கு செத்துருவாடா. உச்சி கொட்டுற அளவுக்கு தூக்கலாம். ரோபோ குஞ்சு வச்சிருக்க. இதுக்கு முன்னாடி ஒரு உருப்படாதவனை டேட் பண்ணேன். ஆனா அவனோட சுண்டு வரல கூட எவ்வளவு படம் விட்டது இல்ல. மிஸ்டர் கென் மாதிரி ஒரு பையன் கூட தான் நான் கண்ணு கழிய ஆசைப்படுறேன். உங்கள மாதிரி கேவலமான ஏலியன்ஸ் Oh my god. இந்த நேரத்துல வந்து என்னென்ன பேசுறா பாத்தீங்களா அவ? என்னடா பண்றீங்க? டேய் this is hentai bro. உங்க பிரெயினை கண்ட்ரோல் பண்ண போறோம். இது ரோபோ விஷால் அவனுக்குள்ள வச்சிருக்கான். நேரத்துக்கு நல்லா சூடா இருக்கணுமே. ஒரு சூடு ஆவாதுடா. இவ எதிர்க்கிறாளா? இவளோட ஸ்பிரிச்சுவல் பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏப் அவ பாத்து வேலைய ஆரம்பிச்சு என்னடா நடக்குதுங்க? bro what is going on here? யாரோ கால் பண்றாங்க. நேரங்கட்ட நேரத்துல கால் பண்றதே மனுஷங்களுக்கு வேலையா போய். அதுக்குள்ள இருந்து கால் வருது. என்னடா நடக்குது இந்த ஷோல? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதேடா. அந்த கேள்வி அங்க இருந்து இங்க வந்துட்டால போன்ல இருந்து. டேய் என்னடா நடக்குது இந்த ஷோல? எனக்கு ஒண்ணும் புரியலடா. ஒத்த நாளா ரோபோ குஞ்சு வச்சுட்டு நான் இனப்பழக்கம் பண்ணுன்றான். இன்னொரு கிளவி என்னன்னா ஏலியன்ஸோட அதை போட்டு கடிக்கிறான். அவ்வளவுதான் நீ முடிஞ்ச. கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுடா. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. செல்போன் மூலமா ஊடுருவுறீங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி எங்க கிட்ட கூட இல்ல. டேய்டா மெண்டல். உன்னோட எலி குஞ்சை எனக்கு அர்ப்பணிச்சிரு. டேய் இந்த கிளவி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகும்ல. டேய் ரொம்ப டேஞ்சரான கிளவிடா. நீங்க இந்த இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்க. மரியாதையா நீங்களே இங்க இருந்து வெளியே நீ எலி குஞ்சுன்ட்டு எதை சொல்ற? எலியை சொல்ற இல்ல எலி கீழே இருக்கிற ரெண்டு எதை சொல்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்க பனானாவை என்கிட்ட கொடுத்துருங்க. கரமோ லைக்ஸ் ப்ரோ என்னடா இது பனானா என்னென்னமோ நடக்குது இந்த ஷோ. எனக்கு சுத்தமா புரியல. பயன்படுத்த முடியும். நீ அவனோட பனானாவை திருடி இருக்க. நீ ஒரு பனானா திருடன். அடே கைஸ் என்னால பார்க்க முடியல கைஸ். இந்த மாதிரி எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நாங்க பார்த்ததே இல்ல. நாங்க எல்லாரும் மனித இனத்து கூட ஒரு சுமூகமான உறவை வச்சிருக்கோம். ஒழுங்கா பனானாவை கொடுத்துருங்க. சரி நான் கொடுத்துடுறேன். என்கிட்ட இருந்து என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏலியன்ஸ சந்திக்க தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அட எனக்கு பாவி. சந்திக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஏலியன்ஸ சந்திச்சா அவங்கள ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கலாம்னு பார்த்தேன். சின்ன தம்பி வயசுல தம்பி பாரத்துல ஒரு மனிதன் யோசனையா கூடயே பார்த்த ஃப்ரெண்டாக மாதிரி வக்குல நம்மளுக்கு ஏலியன்ஸ் எல்லாம் வேணுமா? ஆனா அப்பெல்லாம் நீங்க வந்ததே இல்ல. உங்களை பார்க்க எவ்வளவு கெஞ்சி இருப்பேன், கதறி இருப்பேன் தெரியுமா? ஒரு தடவை கூட நீங்க வரல. என் கூட படிச்சவங்க எல்லாம் எனக்கு எப்படி ஓட்டுனாங்க தெரியுமா? இருந்தாலும் ஏலியன்ஸ் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு குறையவே இல்ல. இந்த உலகத்துல இது வரைக்கும் யாரும் என்ன மதிச்சதே கிடையாது.
ஆனா மிஸ் அயாசி அப்படி கிடையாது. முதல் தடவையா எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க தான் நின்னாங்க. அவங்க மேல கைய வச்சா உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். அவங்க மேல ஒரு சின்ன கீறல் கூட பட விட மாட்டேன்டா. நான் ஒரு மான்ஸ்டரா மாறி கூட தயங்க மாட்டேன்டா. ஆஹா, அப்படியே விஷயம். சோடா புட்டி, இவங்களுக்கு நீ யாருன்னு காட்டு. கைஸ் கையில இருந்து என்னமோ வருது. மிஸ் அயாசி என்னால முடியும்னு தோணல. அடப்பாவி, வீரவசனம் பேசுன. உன்ன மாதிரி ஒரு அரக்கம் கூடலாம் எங்களால என்னைக்கும் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஆண் மனிதர்களை விட பெண் மனிதர்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா காஜி ஏலியனே டேய். உங்களோட உணர்ச்சிகளை தூண்டும். டேய் என்ன? ஓகே, கன்சி ரோல். நெட்டெல்லாம் போல. இந்த கன்சி ரோல் வந்து இருக்குலயே ஒன் ஆஃப் தி வொர்ஸ்ட். மக்களை தான் ரொம்ப பிடிக்கும். சரி, மறுபடியும் உங்களோட உணர்ச்சிகளை தூண்டும். நம்பி நீ விடுறா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க ஏலியனே? ரிலீஸ் பண்ணேன். அதெல்லாம் லைக் வேண்டாம். இதாலே மனிதன் தான் ஆணின்னு பார்த்தா ஏலியன்ஸ் கூட அப்படித்தான் போல. இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன். கண்ணு, நீ என்ன சொல்ற? உன்னோட சீயை வெளிப்படுத்துறதுனால உனக்கு ஒண்ணும் ஆகாது. எந்த கெட்ட விஷயமும் உன்னை அணுகாது. அதுக்கு முதல்ல உன்னோட அடிவயரை டைட் பண்ணு. அதுக்கப்புறம் உன்னோட சீயும் தலைக்கு மேல இருக்கிறதா கற்பனை பண்ணிக்க. ஓகே, இப்ப அது பண்ணா பவர் வருமா என்ன? பண்ண மாட்டேன். மாமோ, நீ எங்க போற? நில்லு. நான் உங்களை வெறுக்கிறேன் பாட்டி. உங்களை எனக்கு பிடிக்கல. அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் ஏன் எனக்கு இப்போ ஞாபகம் வருது? என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. சாமி, என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல கைஸ். ரொம்பவே வருத்தப்படுறேன். உன்னோட அடிவயிறு நல்லா டைட் ஆக்கு. Okay. தலையில இருந்து உன்னோட சீயை வெளியில கொண்டு வா. எப்படிடா? அயாசி உங்களுக்குள்ள சைக்கிக் பவர்ஸ் கூட இருக்கா? அது எனக்கே இப்பதான் தெரியும். கைஸ் நம்பவே ஐ டோன்ட் நோ ப்ரோ. இந்த ஆங்கிள் எல்லாமே ஒரு சஸ்ஸா இருக்குது. எப்படி சாத்தியம்? லைக் திஸ் இஸ் பார்டர் லைன் என்டைர். ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணதுனால இவளோட சக்ரா பவர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சோ? அப்படின்னா இதெல்லாம் உண்மைதானா? திடீர்னு நாட்டோ வர்ஸ் போயிட்டோமா? சாக்கராலாம் வருது. தானா? ரொம்ப நன்றி பாட்டி. இந்த உதவாக்கறீங்களே, நானே ஒரு கை பாக்குறேன். திரும்ப இந்த இடத்துக்கு வராதீங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? 16 வயசு இருக்குமா? ஜப்பான். என்னது, அது ஒரு UFO தானே? ப்ரோ, சோடா புட்டி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? வா, இங்க இருந்து வெளிய போய். என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல கைஸ். ஏய் பைத்தியக்கார கிழவி, என்ன பண்ணிட்டு இருக்க? மரியாதையா இந்த சோடா புட்டியை விட்டு போ. இனி கொஞ்சம் அந்த பொண்ணுகிட்ட இல்லடா. சுடு. ஓகே, ஏய் கிழவி, நீ யாரிடம் மரியாதையா சொல்ல? பேய் பிடிச்சிருச்சு போல. அப்புறமா உனக்குள்ள இருக்கிற சாபம் அப்படியே இருக்கே. அந்த குட்டி குஞ்சனை என்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன். அவன் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் சாபத்துல இருந்து மீள முடியாது. ஓஹோ, ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. உனக்கு அது வேணும்னா நீ டன்னலுக்கு வா. ஒருவேளை நீ என் கூட சண்டை போடணும்னா அங்க வந்து சண்டை போடு. நீ ஒரு நீ கேவலம். முழுத இங்க வா. யாரை பார்த்து கேவலமானவங்கன்னு சொல்றது? காஜி கிழவி, என்னோட வெள்ளரி பிஞ்ச கொடுத்துறேன். அடச்சே, அவன் கிட்ட தப்பிக்கலன்னா செத்துடுவோம். டேய் புட்டி, என்ன டைட்டா பிடிச்சுக்கோ. இங்க இருந்து நம்ம போயிடலாம். எப்படா ஸ்பேஸ் ஷிப்புக்கு போனாங்க? ஓகே, பில்டிங் ஸ்பேஸ் ஷிப் ஆச்சா? இல்ல என்ன நடந்துச்சு? பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் யாருமே வரலையா? லைக் வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? இதை எதிர்பார்க்கவே இல்லை. இதுங்க பண்ண வேலைக்கு இதுக்கப்புறம் ஏலியன்ஸை நம்பாம இருக்க முடியாது. பேய் போய் இல்லங்கறத நானும் நம்புறேன். ரெண்டுமே ஒரிஜினல் அது தான். என்ன சபிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நாம 2 பேரும் என்ன பண்ண போறோம்? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இன்னொரு வாட்டி நீ உன் கண்ட்ரோலை இழந்தனா என் பவர்ஸை வச்சு என்னால தடுக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு. என்னோட யூனிஃபார்ம், என் வேலெட்டு, என் போனு எல்லாமே அங்கேயே போயிடுச்சு. இப்போ இந்த புதுசு வாங்கிக்கலாமா? நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. அந்த கிழவியை போட்டு வெளுக்க வேண்டியதுதான், வர வழியே இல்ல. அவ தானே உன்னை சபிச்சா. அப்போ சரி, நான் இப்பவே அந்த இடத்துக்கு போறேன். என்ன இப்பவே வா? மிஸ் அயாசே, நீங்க வீட்டுக்கு போறப்ப என்னோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு போங்க. என்ன சொல்ல வர? Okay. அப்ப நீயும் என்ன அப்படிதான் பாக்குறியா? எப்படி?
இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் ஆ. நான் மட்டும்தான் காரணம். இதுக்கு மேல உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. எப்படியாவது அதான் நானே உண்மை. தனியா நீதான் காரணம். டனலுக்குள்ள போய் நடந்த தப்பு எல்லாத்தையுமே சரி பண்றேன். பரவாயில்ல, நானும் கூட வரேன். என்னையும் கூட்டிட்டு போ. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நீ தனியா போறது நல்லதில்ல. நான் மட்டும் இல்லனா இந்நேரம் நீ செத்தே போயிருப்ப. அதுவும் உண்மைதான். என்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் உங்கள மாதிரி பொண்ணு ஹெல்ப் பண்ணுவாங்களா என்ன? நீ தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிற. என்னடா சிம்பத்தியா பேசி என்ன கரெக்ட் பண்ண பாக்குறியா? பட் இட்ஸோட இதெல்லாம் பண்ண கேர்ள்ஸுக்கு பிடிக்காது, பாய்ஸுக்கு பிடிக்காது. இந்தா, இத நீயே போட்டுக்கோ. போலாமா? காய்ஸ் கன்சிடர் என்ன உனக்கு ஆச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிருங்க. ஓகே. நான் கொஞ்சம் வினோதமானவன் தான். அ? தயவு செஞ்சு நீங்க இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோங்க. உங்களை இப்படி அரைகுறையா பார்த்து என்னால பேச முடியல. ஓஹோ, அப்படியா எதுக்கு? விஷயம்? என் ஹார்ட் இவ்ளோ ஃபாஸ்டா துடிக்குது. அவ்வளவுதான், லவ் வந்துருச்சு. மிஸ்டர் கென் டகாகுரா சொல்ற அதே வார்த்தைய இப்ப இவனு சொல்றானே. ஐயோ, ஓஹோ. நான் என்ன பண்றேன்? கண்ட்ரோல். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாலோ? ஆமாண்டா புட்டி, முதல்ல உன் பேர் என்ன? நீ சொன்னதை நான் சரியா காய்ஸ் கவனிக்கவே என்னன்னா இல்ல. வந்து ஹாக்கி இருக்கு, ஏன்னா ஃபியூச்சர் ஹாக்கி என்ன அது பார்க்க சரி. முடியும். என் பேரு கென் டககுரா. அவ்வளவுதான். அவன் மனசு வெடிச்சிச்சா வேற என்ன வெடிச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்குது. பட் அதோட வந்துருச்சா? ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். இந்த ஷோ ரொம்ப கிரேசி. இது வந்து பார்டர் லைன் என்டைம் மாதிரி இருக்குது. லைக் ஃபேன் சர்வீஸ், ஏகப்பட்ட ஃபேன் சர்வீஸ் இருக்குது. பட் நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்க. 10 லைக்ஸ் வந்துச்சா செகண்ட் எபிசோட் போடுவேன். அண்ட் அவ்வளோதான். ஓகே, பாய்.